உலகத் தமிழர்கள் யாவருக்கும் என் அன்பும் வணக்கமும். நமது இமெயில் தமிழ் ஊடகத்திற்கு உங்களுடைய ஆதரவை அனைவருக்கும் என் அன்பும் வணக்கமும். அண்ணன் சீமான் அவர்களை பற்றி படர்ந்து நான் பயணிக்கக்கூடிய இந்த ஒரு 4 மாதம் மிகப்பெரிய ஒரு சவாலான காலமாகத்தான் என்னுடைய வாழ்க்கையில் இருக்குது. ஏன்னா நம்ம முன்பு நடத்தின 2 வலையொலியும் முடக்கப்பட்டிருக்கு. அது போக தொடர்ந்து பல்வேறு நெருக்கடிகள் வந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் அதை நினைச்சு நம்ம கொஞ்சம் கூட கவலைப்படுறதில்லை. ஏன்னா நீண்ட நெடிய பயணத்தை எடுத்து வைக்கும் பொழுது சிறு சிறு சிராய்ப்புகள் வரவது இயல்புதை. அது மாதிரி இதை நம்ம எடுத்து கடக்கிறோம். இப்போ நம்மளோட வாழ்க்கையில தமிழ் தேசியம் எந்த காலத்திலிருந்து வந்துச்சு அப்படின்னா, நமக்கு 2008-9 காலகட்டங்கள்ல அந்த தமிழ் ஈழத்தில் நடந்த அந்த உரிமை போர் நடக்கும் பொழுது வந்த ஒரு தன்னெழுச்சியும் இயற்கையுமே நம்ம உள்ளத்துக்குள்ள அப்படியே அது பொறையோடி போய் கிடந்துருச்சு. அந்த நேரங்கள்ல அண்ணன் சுபமுத்துக்குமார் அவர்கள் உயிரோடு இருந்து களமாடிய நேரம். தோழர் பகத்சிங் சொல்லி நினைக்கிறேன், ஒரு வழக்கறிஞர் பெருமகன் தமிழுக்காக வழக்காடு மொழி வேணும்னு சொல்லி போராடி கொண்டிருக்கும்போது உயர்நீதிமன்ற கிளையில அது புதிதாக ஆரம்பிச்ச நேரம் நினைக்கிறேன். அந்த நேரத்துல இவங்க யார்கிட்டையும் எந்த முன்னறிவிப்புமின்றி உண்ணா நோன்பை இருந்துட்டாங்க. தோழர் பகத்சிங்கிற வழக்கறிஞர் மதுரையில் இருக்கிறாங்க, இன்னும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் அதுக்கடுத்து சந்திக்கல. அந்த நேரங்கள்ல அண்ணன் சுபமுத்துக்குமாரோடு நான் பழகிக்கிட்டு இருக்கும்போது கூட என்னை எச்சரித்து நான் அலைபேசியில் போக முடியாது அவருக்கு. அப்பொழுது பார்த்தீங்கன்னா 1100 அந்த மாதிரி ஒரு சிறு அலைபேசி தான் என்கிட்ட இருந்துச்சு. இந்த மாதிரி நவீன அலைபேசிகள்லாம் அப்பெல்லாம் வரல. அண்ணனுமே என்கிட்ட குறுஞ்செய்தி மட்டும் அனுப்புங்க தம்பி, எந்த காரணத்தை கொண்டு எனக்கு நீங்க அலைபேசிக்குள்ள வர வேண்டாம், ஏன்னா ரா போன்ற அமைப்புகள் அத்தனையுமே என்னை உலக பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், அதனால நீங்க வர வேணாம்னு சொல்லும்போது அந்த தோழர் பகத்சிங் அவர்களை அண்ணன் நேரடியா சத்தம் போட்டதை நான் பக்கத்துல இருந்து பார்த்திருக்கேன். இது போக தல்லாகுளத்துல ஒரு விசாரணைக்காக காவல்துறையில போய் விசாரணைக்காக வரும்பொழுதும் அண்ணனை பார்த்திருக்கேன். சிங்கம் மாதிரி புதுக்கோட்டையில அண்ணன் மறைவுக்கு பின்னாடி அந்த ஈழப்போர் உச்சகட்டத்தில் இருக்கும் பொழுதெல்லாம் நான் பிஆர்பி எக்ஸ்போர்ட்ஸ் சொல்லி ஒரு நிறுவனத்துல நான் மதுரையில ப்ரொடக்ஷன் சூப்பர்வைசரா நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த நேரம். அப்பையில இருந்த ஈழத்தின் வலி என்பது நம்மளை ரணமா குத்திக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல கிட்டத்தட்ட 13 பேருக்கு மேல தன்னுடைய உடலில் எண்ணெய் ஊற்றி தீப்பற்றி எரிய செய்து இந்த மக்களுக்கு தன்மானத்தை ஊட்டிய பெருமக்கள் உங்க எல்லாத்துக்குமே தெரியும். முத்துக்குமார் உள்ளிட்ட பல பேர் தன்னை உடலை எரிச்சு இந்த மக்களுக்கு மான உணர்வை கொடுத்தாங்க. அதற்கு பின்பாக அந்த ஒட்டுமொத்தமாக ஒரு உரிமை போருக்காக தன்னுடைய அந்த சொந்த நாட்டுக்குள்ள தனித்துவமான ஒரு வாழ்க்கை நான் வாழணுங்கிறக்காகத்தான் போராடினது. அது மற்றபடி உலக நாடுகள் அத்தனையும் சாமரங்கள் வீசும்போது எட்டி தள்ளி விட்டவர் தான் மேதகு தலைவர் அவர்கள். பிரபாகரன் அவர்களை போல ஒரு தலைவன் உலகத்தில் பிறக்க முடியுமா? ஆகச்சிறந்த மனிதநேயத்தோடு ஒரு மனிதம் கொண்ட ஒரு மனிதனாக பிறக்க முடியுமாங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த அளவிற்கு ஒரு புனிதனாகவே அன்னை பார்வதி அம்மாள் பெற்றெடுத்த ஒரு புனித மகன் மேதகு தலைவர் அவர்கள். அவங்களோட அந்த காலகட்டங்கள்ல ஒரு அறம் சார்ந்த போர்ல கூட நம்ம சங்க இலக்கியங்கள்ல தான் படிச்சிருக்கிறோம். போர்ல இந்த மாதிரி ஒரு நெறி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். அது அப்படியே நடப்பு காலங்கள நடாத்தி காட்டி வரதே மேதகு தலைவர் பிரபாகரன் அவர்கள். சும்மா சாதாரணமாக இன்னைக்கு எத்தனையோ போராட்ட குழுக்கள் இருக்குது, எத்தனையோ உரிமை போராட்ட குழுக்கள் உலகம் முழுக்க இருக்குது. ஆனா இந்த அளவிற்கு பேசப்படக்கூடிய ஒரு தகையாளரா யாராவது இருந்திருக்காங்கன்னா நிச்சயமா கிடையாது. ஏன்னா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய 22 நாடுகள் ஒன்று திரண்டு ஒரு தலைவனை எதிர்க்க வேண்டிய அவசியம் ஏன் பிறந்துச்சுங்கிறத நீங்க யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா ஒன்றுபட்ட இலங்கைக்குள்ளதான் அவங்க தன்னுடைய உரிமை நாடு கேட்டாங்க, தனி தமிழீழம் கேட்டாங்க. அப்ப திரிகோணமலையை கொடுத்துரு, இந்த நாட்டை உனக்கு அடைஞ்சிருந்ததுன்னா பல்லாயிரக்கணக்கான கோடியை உனக்கு நான் கொட்டிறேன்னு சொல்லி விலை பேசினாங்க. மேதகு தலைவர்கிட்ட விலை பேசும்போது நிச்சயமாக ஒருபோதும் விடமாட்டேன்னு சொல்லி சொன்னாங்க. ஒருபோதும் அந்நியனை உள்ள கால் ஒன்ற விடமாட்டேன். சிங்களத்தை நான் நேரடியா எதிர்த்தா கூட சிங்கள மக்கள் எங்களுக்கு எதிரி ஒருபோதும் இல்லை. சிங்கள இராணுவம் தான் எங்களுக்கு எதிரியே தவிர அந்த மக்கள் அப்பாவி மக்கள் கூட இல்லைன்னு அந்த மக்களை சிங்கள மக்களை கூட நேசித்த ஒரு பெருமகன். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு வீரனோட மனைவி கருவுற்று இருக்கும் பொழுது அந்த மனைவியோட அந்த கற்புக்கே ஒரு கேள்வி வரும்பொழுது அந்த கணவனையே அந்த நிலையிலிருந்து தன் கட்டுப்பாட்டில் இருந்த அந்த வீரனை, அந்த சிங்கள இராணுவ வீரனை கூட தன் மனைவியை மானத்தை காப்பாற்றுவதற்காக அனுப்பி வைத்த ஒரு தலைவன் உலக வரலாற்றில் மேதகு தலைவர் பிரபாகரனை தவிர உலகத்துல இப்படி ஒரு தலைவன் நீங்க யாரும் பார்க்க. ஏன்னா ஈரமும் வீரமும் கலந்து ஒன்னோல இருந்ததே
நம்ம போராட்டத்துக்கூட வீழ்ச்சிக்கும் அதுதான் காரணமா போச்சு. ஏன்னா அளவு கடந்த அன்பும் வந்து நமக்கு பெரிய அளவுல மனச்சோர்வை கொடுத்துச்சு. அந்த தலைவர் பிரபாகரன் அவர்களை பற்றி படர்ந்து எத்தனை எண்ணற்ற புனித போராளிகள் வந்து போனாங்கிறதெல்லாம் நீங்க யோசிச்சு பார்க்கணும். இங்க தமிழ்நாட்டுக்குள்ள எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை அப்படியே வந்து நகல் எடுத்தது மாதிரிதான் அண்ணன் சீமானா நம்ம பாக்குறோம். நாம் தமிழர் கட்சிங்கிற ஒரு கட்சி அண்ணன் சுபமுத்துக்குமார் மூலமாக ஐயா ஆதித்யநாத் கையில் இருந்த அந்த கட்சி அப்படியே இன்னைக்கு வந்து அண்ணன் சீமான் கையில வந்து உட்கார்ந்துருக்கு. அண்ணன் சீமான்கிட்ட வந்த பிறகு இன்னைக்கு வந்து 2010 காலகட்டங்கள்ல இருந்து இன்று வரை வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து எவனோடும் கூட்டணி இல்லை அப்படிங்கிற கொண்ட கொள்கையில உறுதியா நிக்கிறாங்க. 1.1 தொடங்கி இன்னைக்கு 8.22 விழுக்காடு அளவுக்கு தனி ஒரு ஆளா போராடி வந்து பேசி பேசி மக்களுக்கு தன்னெழுச்சி ஊட்டி ஊட்டி தன் பக்கம் வந்து 8.22 விழுக்காட்டு மக்களை வந்து தமிழ்நாட்டுக்குள்ள அடுத்தடுத்து தன் பக்கம் சேர்த்துட்டாரு. அந்த அளவிற்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் காலம் கடந்து பேசக்கூடிய ஒரு அரசியல் தத்துவ ஞானியாத்தான் அண்ணன் சீமானை நம்ம பாக்குறோம். தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய உலக வல்லரசு திமிர் கொண்ட பல நாடுகள் வந்து உங்களுக்கு இந்த நாடையும் அடைஞ்சு தந்த தனி ஈழத்தையும் அடைஞ்சு தந்துடுறோம், உங்களுக்கு பல்லாயிரக்கணக்கான கோடிகளை குட்டி குவித்துறோம், நான் சொல்றது மட்டும் கேளுங்கன்னு கேட்கும்போது எப்படி எட்டி கழித்து தள்ளி விட்டாரோ தலைவர் பிரபாகரன் அவர்கள், அதே போல இங்க சீமான் அவர்களும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள இவருக்கு பேசாத பேரமா கண்ட நாய்க்கு கண்ட குலகார நாய்க்கு முள்ளமாரி நாய்க்கு முடிச்சவிக்கு நாய்க்கு அரசியல் அறம்ங்கிறது என்னன்னு தெரியாத நாய் நரிகளுக்கெல்லாம் வந்து கோடிகள்ல பேரம் பேசப்பட்டு கோடியில வந்து சீட்டுக்கும் ஓட்டுக்கும் வந்து காசு கொடுக்குற கேவலங்கட்ட இந்த பித்தலாட்ட பூமியில அண்ணன் சீமானுக்கு எத்தனாயிரம் கோடி பேசியிருப்பாங்கிறத நீங்க யோசிச்சு பார்த்துக்கோங்க. இவர் நினைச்சிருந்தா இந்த மக்களை நேசித்த ஒரே ஒரு பாவத்தை தவிர அண்ணன் சீமான் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு எந்த பாவத்தையும் செய்யல. ஒருவேளை விலை போகக்கூடிய ஒரு மாண்பு கொண்ட தான் சுகபோகமா வாழணும், பயங்கரமான ஒரு சொகுசான வாழணும்னா துணை முதலமைச்சர் பதவி கூட அண்ணன் செந்தமிழன் சீமான் காலடியில செருப்படியில வந்து போடுறதுக்கு தயாரா இருந்தாங்க. போகல. பணத்துக்கு விலை போனாரா? போகல. அவருக்கு தேவை இல்லையா? தேவை இருக்குது. ஆனாலும் அதை விட தேவை வரலாற்று தேவையில் இந்த வரலாற்று மீட்டுருவாக்கத்தை இந்த தமிழர் குடிக்கு செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய கட்டாய கடமைக்குள்ள அண்ணன் நிற்காரு. தன்னுடைய வாழ்க்கையை முழுக்க தலைவர் பிரபாகரன் அவர்கள் குடும்பத்தையே போர் முனையில ஈர்ந்து அந்த விடுதலைக்காக போராடி மடிஞ்சு போனாங்க. அந்த இடத்துல இங்கே பாத்தீங்கன்னா குடும்பம் ஊட்டி எத்தனையும் எல்லாவற்றிலும் தியாகம், லேசான விஷயங்கள்லாம் இல்லை. அந்த அளவிற்கு வந்து வேதனையும் சோதனையும் வந்து தாங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைவனை வந்து உலகத்துல தமிழ்நாட்டுக்குள்ள இப்படி ஒரு தலைவனை நம்ம எல்லாம் பாக்குறோம்ங்கிறதே நமக்கு ஒரு பெரிய விஷயம். அப்பேற்பட்ட அந்த தலைவர் பிரபாகரனுடைய பெற்றெடுத்த தாயார் பார்வதி அம்மாள் உடல் நலிவுற்று நோயுற்று அந்த விண்ணூர்தியில வந்து நமக்கு சென்னையில வந்து மருத்துவம் பார்க்க வரும் பொழுது இதே முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் அவங்கள உள்ள வந்து இறங்க விடாம அந்த வந்த வான்வெளியிலேயே திருப்பி அனுப்பிவிட்ட ஒரு வரலாற்று கொடுமையெல்லாம் இந்த தமிழ்நாட்டுல தாங்க நடந்துச்சு. மான தமிழர்களையும் என் அக்கா தங்கச்சிகளையும் என் அப்பா ஆத்தாகளையும் உண்மையிலேயே மானத்தோடு ஒரு நோடி யோசிச்சு பாருங்க. ஒரு பாவமும் செய்யாத அந்த ஈழம்ங்கிறது வெறும் 16 கிலோமீட்டர், ராமேஸ்வரத்துல இருந்து வெறும் 16 கிலோமீட்டர். அந்த இலங்கையில இருக்கக்கூடிய நம்ம தொப்புள்குடி உறவுகள் இருக்கக்கூடிய இடம். அங்க அவங்க வந்து போராட்ட களத்துல 1.5 லட்சம் பேரை கொத்து கொத்தா கொன்னாங்க. 1.5 லட்சம் பேரை கொன்னாங்க. இன்னைக்கு உலக நாடு முழுக்க இன்னைக்கு சண்டை இருக்கு. ரஷ்யா உக்ரைன் சண்டை இருக்கு, இன்னைக்கு இஸ்ரேல் ஈரான் சண்டை இருக்கு, அமெரிக்கா உள்ள புகுந்து எல்லா இடத்துலயும் நாட்டாமத்தனம் பண்றான். கேட்டா நான் சுதந்திர சிலையை வான் முட்டும் அளவுக்கு வச்சிருக்கேன்னு சொல்லி நான் உலகத்தின் பெரிய ஜனநாயக நாடுன்னு சொல்லி கொட்டம் அடிக்கக்கூடிய அந்த அமெரிக்கா இன்னைக்கு உலக நாடுகள்ல அத்தனை வளங்களையும் சுரண்டி பிழைக்கிற ஒரு ஓனாய் மாதிரி அவன் நின்றுகிட்டு சர்வதேச ஒரு கூலிப்படை மாதிரி செய்யறான் அவன். ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ் குடிகளுடைய தமிழர் மக்களினுடைய இதய தெய்வமாக இருக்கக்கூடிய அண்ணன் மேதகுவே தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய பெற்றெடுத்த தாயாருக்கு மருத்துவம் பார்க்க வழி இல்லாம திருப்பி பண்ணி விட்ட பாதகர்களை திரும்ப திரும்ப நம்ம ஆட்சி கட்டில உட்கார வைக்கிறோம். இவங்க எவ்வளவு பெரிய பித்தலாட்டுக்காரங்கன்னு தெரியுமா? 1.5 லட்சம் பேரை கொன்னதே இவங்க தாங்க. 1.5 லட்சம் பேரை வந்து திமுகவும் காங்கிரஸும் போட்டு கொலையா கொன்னாங்க. ராஜீவ் காந்தி அப்படிங்கிற ஒற்றை மனிதனோட உயிருக்காக பல்லாயிரக்கணக்கான உயிர்களை வந்து கொன்று அவங்களோட வன்மத்தை தீர்த்துக்கிட்டாங்க. ஆனா தமிழர்களுக்கு எவ்வளவு வெறி வரணும்? ஒரு உயிர், ராஜீவ் காந்தியோட ஒத்த உயிருக்கு 1.5 லட்சம் உயிர் சமமா? மானத்தமிழர்கள் யோசிச்சு பாருங்க. கைகட்டி வேடிக்கை பார்த்தது எந்த ஈனப்பைய கூட்ட வேடிக்கை பார்த்தா? இவங்க நினைச்சிருந்தா அவங்க ஆட்சி கட்டிலோட பீஸ் கட்டையை பிடிங்கிருக்க முடியும். திமுக தலைவர் நினைச்சிருந்தா. மாறா இவங்க என்ன செஞ்சாங்க? தன் மகனுக்கும் மகளுக்கும் அமைச்சர் பதவி வேணும்னு சொல்லி சக்கர நாற்கரில் ஓடி போய் டெல்லிக்கு முகாமிட்டு போனாங்களே தவிர
போரை நிறுத்துவதற்கான எந்த முன்னெடுப்பும் செய்யல. கொன்னாங்க பச்சை குழந்தையை, ஒரு பாவம் செய்யற பச்சை குழந்தை, வயிற்றில் இருக்கக்கூடிய 4 மாச சிசுவை வந்து வயிற்றை கிழிச்செறிஞ்சு அதை கையில் எடுத்து கொண்டு போய் சிவத்துல அடிச்சு கொன்னேன். எத்தனை அக்கா தங்கச்சிகளை வன்புணர்வு செஞ்சு கொன்னான்னு தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு தூத்துக்குடியில ஒரு சகோதரியை நம்ம பாக்குறோம். 12ஆம் கிளாஸ் படிக்கிறக்கூடிய குழந்தைய போய் வல்லுறவு செஞ்சு கொண்டுட்டாங்கிற செய்தியை படிக்கிறோம். இத மாதிரி ஆயிரக்கணக்கான, ஏன் 20,000 30,000 மேல வந்து நம்ம பெண்களை வந்து கொன்னாங்க. கொல்ல கொடுத்தது இங்க இருக்கு போன ஐயனிங்கிற படையில இந்திய ராணுவ படத்தை போய் அனுப்புனாங்க. அவங்களும் சேர்ந்து சிங்கள இந்திய ராணுவ படையை சேர்ந்து தமிழ் இனத்தை மொத்தமா கொன்னுச்சு. வரலாற்றில் இப்படி ஒரு வீரன் நீங்க பார்க்க முடியாது. புகழ் என்று வந்தால் அதற்காக உயிரையும் கொடுப்பார்கள் என்கிறது புறநானூறு. புகழ் என்று வந்தால் உயிரையும் கொடுப்பார்கள் சொல்லி புறநானூறு சொல்லுது. அகநானூறு, புறநானூறு எல்லா வாழ்வியலும் ஒரு சேர பெற்ற ஒரு தலைவன் உலகத்தில் இருக்கிறவர் நம்ம மேதகுவே தேசிய தலைவர் அவர்கள். அந்த தேசிய தலைவர் அவர்களுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் சின்னவண்ணமா சிதைஞ்சு அந்த போராட்ட குழுக்கள் மொத்தமா நசுங்கி செத்ததுக்கு இந்த திமுகவும் காங்கிரசுமே காரணம். இவங்களை நீங்க வேற இருக்கணும். ஆரியம் திராவிடமும் வேற நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். 2 மயிராண்டிகளும் ஒண்ணுதான் அப்படிங்கிறத தமிழர்கள் புரியணும். திருவான்மையூர் கூட்டத்துல ராஜாஜி ஆச்சாரியார் அவர்கள் போய் பேசுறாங்க. அந்த சலவை தொழிலாளர்கள் கூட்டத்துல பேசுறாங்க. வண்ணாம்பிள்ளைக்கும் நாவிதன் பிள்ளைக்கும் படிப்பு எதுக்குடா, அப்பம் தொழில போய் செய்யுங்கடா, எல்லா பேரும் படிச்சுட்டா எப்படா வேலை கிடைக்கும்? கேட்டது யாரு? ஆச்சாரியார் முதலமைச்சராக இருந்து கொண்டு போய் திருவான்மையூர் கூட்டத்துல பேசுறாரு. அப்படியே இங்க வாங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த திராவிடர்களுக்கு தந்தை, ஏன்னா இவங்க எல்லாம் ரோட்டு காட்டுல பிறக்கிறவங்க, அவங்களைத்தான் கண்டவங்கெல்லாம் தாப்பனா இருப்பான். அவங்களோட ஈவே ராமசாமி நாயக்கர் என்ன சொல்றாரு? பறையனும் புலச்சியும் ஆடை அணிஞ்சிட்டா ஆடை பஞ்சம் வராம என்ன செய்யும்? இவர் கேட்டாரு, இவர் ராமசாமி கேட்டாரு. ஆக ஆரியம் திராவிடம் 2 ஒண்ணுதே. ஆனா நம்ம மானத்தமிழன் ஐயா காமராஜ், ஒரு புனிதமான பொற்காலத்தை தந்த ஐயா காமராஜ் அவர்கள் ஆட்சி கட்டில அமைந்த பிறகு 4க்கு 2 தொழிற்சாலை தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டுச்சு. பல்லாயிரக்கணக்கான பள்ளிகள் வந்து திறக்கப்பட்டுச்சு. குலக்கழிவு திட்டத்தை கூண்டோடு அழித்து வந்து பல்லாயிரக்கணக்கான மூடப்பட்ட பள்ளிகளை திறந்த பெருமகன் ஐயா காமராஜ் அவர்கள். ஓமந்தூரார் படிக்கல, கல்லூரியை கண்ணால் கூட பார்த்திருக்க மாட்டாங்க. காமராஜர் கல்லூரியை கண்ணால கூட பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா ஊழல் அற்ற ஒரு அரசியலை வந்து இந்த உலகத்துக்கு தந்தவர்கள் ஓமந்தூரரும் ஐயா காமராஜர் அவர்களும். வரலாறை நம்ம எல்லாரும் பார்க்கும் பொழுது நமக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. ஆனா இன்னைக்கு சர்வதேச ஒரு திருடங்களுக்கு மிஞ்சுற அளவுக்கு இன்னைக்கு விஞ்ஞான திருடன் சொல்லி நீதிமன்றமே குட்டு வச்ச திராவிட பாவிகளை வைங்க. நாங்கள் 1974 நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் வந்து சாராய கடையை மூடுவோம் ஐயா கருணாநிதி. அதற்கடுத்து இப்ப ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பாக முதலமைச்சர் ஸ்டாலின், நிச்சயமாக நாங்கள் வந்தவுடன் ஒரு சொட்டு மது கூட தமிழ்நாட்டில் இருக்காது, உறுதியாக இழுத்து மூடுவோம் சொன்னாரு. இப்ப இவரு யாரு? அவர் பெற்றெடுத்த மகன், இந்த மன்னர் ஆட்சியில கடைசி மன்னர் உதயநிதி, நிச்சயமாக டாஸ்மார்க் மூடப்படும், எங்கள் ஆட்சியில் டாஸ்மார்க் இருக்காது. 3 பேரும் தாத்தே அப்பே மகன் எவ்வளவு அழகா அந்த தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்திட்டு வராங்கன்னு பாருங்க. ஆனா ஏமாளி கூட்டமா மாத்தி இந்த திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு ஒத்த சீட்டு 2 சீட்டுக்கு ஒட்டுண்ணி போல, அந்த மலம் தூக்கி வண்டு போல அவங்களை தூக்கி சுமந்துக்கிட்டு அலையக்கூடிய கேவலம் கட்டவங்க எல்லாம் இந்த சாதி கட்சி நடத்துறவங்க. ஒத்த சீட்டு 2 சீட்டுக்கு ஒரு கொள்கை இல்ல, கோட்பாடு இல்ல. ஒத்த கொள்கை கோட்பாடு கொண்ட எந்த கட்சியாவது உலகத்துல எங்காவது இருக்குமா? வேற என்னடா கூட்டணி தர்மம்ங்கிற பேர்ல நீங்க என்னத்தடா செய்யற? கூட்டணி போட்டு கொள்ளடிக்கிறத தவிர உங்களுக்கு என்ன நீதி இருக்க போகுது? சமூக நீதி எந்த இடத்துல இருக்கு? சுடுகாட்டுல, இடுகாட்டுல, எந்த இடத்துல இன்னொரு சாதிக்காரன் அவன் பணத்தை இன்னொரு சாதிக்காரன் தெருவுக்குள்ள கொண்டு போக முடியல. அதான் இந்தக்குள்ள நிலைமை. ஆனா சாதி ஒழிப்ப வருஷம் முழுக்க பேசிக்கிட்டு இருக்கேன். இவ ராமசாமி நாயக்கன் சொல்றான் பாருங்க, சாதி வச்சு மனித மதிப்பை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு வந்து மோசமானது, அது தரங்கட்டதுன்னு சொல்லி இவ ராமசாமி நாயக்கன் சொல்றாரு. ஆனா சாதி வாட்டு சீட்டு கொடுக்கறதே இந்த திராவிட திருவாளர்கள் தான். 2 பேரும் தான், அதிமுக திமுக 2 பேரும். அண்ணன் சீமானோட தனித்துவமான அரசியலை இந்த தமிழ் சமூகம் போற்றி கொண்டாடணும். 36 லட்சத்துக்கு மேல வந்து அப்பளுக்கு இல்லாம ஓட்டுக்கு வந்து விலை போகாம, துட்டுக்கு விலை போகாம ஓட்டை வந்து மிகச்சரியா வந்து நாம் தமிழருக்கு நீங்க செலுத்திருக்கிறீங்க. இந்த முறை உறுதியாக காரைக்குடி மக்கள் நிச்சயமாக அண்ணன் சீமானை கைவிட்டக்கூடாது. இந்த முறை வந்து அண்ணன் சீமான் அவர்கள் சட்டசபைக்குள்ள போயே ஆகணும். அவ்வளவு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க காலகட்டம் இது. 234 தொகுதிகளுமான தமிழர்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு இனம் சாவதற்கு முழுக்க காரணம் இந்த பாவிய, இந்த திருடங்க. ஆட்சியிலேயும் சரி அதிகாரத்திலையும் சரி இருந்துகிட்டு அத்தனையும் துஷ்பிரயோகம் செஞ்சு களவாண்டு கஞ்சி குடிக்கிறத தவிர அவங்களுக்கு எந்த கொள்கையும் இல்லை, கோட்பாடும் இல்லை.
இருவரும் கட்சிகளும் இன்னைக்கு வந்து ஒரு சந்தையில் வைக்கிற காய்கறி வாங்குற மாதிரி, மட்டன் சிக்கன் வாங்குற மாதிரி, மீன் வாங்குற மாதிரி இன்னைக்கு ஓட்டை வாங்க வந்துட்டான். ஒரு சந்தை பொருளா மாத்திட்டான். விலை மதிக்க முடியாத அந்த ஓட்டை வந்து சந்தை பொருளா மாத்திட்டான். நெப்போலியன் சொல்றான் பாருங்க, வெடிகுண்டை விட வந்து பலம் வாய்ந்தது வாக்குரிமை. அந்த வாக்குரிமை வந்து லேசா நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாதுங்கிற. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? எல்லாம் போச்சு, சர்வநாசமாச்சு. நெப்போலியன் சொன்ன மாதிரி வாக்குச்சீட்டு வெடிகுண்டை விட வலிமையானது. அதை நம்ம சாதாரணமா 1000 2000க்கு வித்து போடுறோம். பிடல் காஸ்ட்ரோ சொல்றான் பாருங்க, ஒருவன் அயோக்கியன் என்று தெரிந்த பின்பும் அந்த அயோக்கியனை நியாயப்படுத்துவது மிக மிக அவனை விட ஒரு அயோக்கியத்தனமான ஒரு செயலுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி பிடல் காஸ்ட்ரோ சொல்றாங்க. அதனால ஒரு அயோக்கிய பேனே சொல்லுங்க, அவனை நியாயப்படுத்த முயலாதீங்க. அந்த அயோக்கியனை புறந்தள்ளுங்க, அவனுக்கு வாக்கு செலுத்த போவாதீங்க. தயவு செய்து அப்பழுக்கற்ற ஒரு அரசியலை எடுத்து வைக்கக்கூடிய, தொலைநோக்கான ஒரு பார்வையோடு சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவன் தமிழ்நாட்டுக்குள்ள மட்டுமில்ல, இந்தியாவுக்குள்ளே ஒரே ஒருத்தங்க இருக்கான். அவன் பேர் சீமான். அந்த சீமானுக்கு நீங்க வாக்கு செலுத்தணும். இந்த முறை நீங்கள் சீமானை கைவிட்டு விடாதீர்கள். விவசாய சின்னத்திற்கு உங்களுடைய அழகான அந்த பொன்னான ஒரு வாய்ப்பு, 5 வருஷத்துக்கு ஒரு கதை நமக்கு வாய்ப்பு வருது. இந்த வாய்ப்பை நம்ம நழுவ விட்டுறக்கூடாது. வருடதோறும் வந்து நம்ம அப்படி ஒரு வாய்ப்பு நம்ம கைக்கு கிடைக்கிறது இல்லை. ஒரே ஒரு தடவை உங்க கையில வைக்கக்கூடிய அந்த கருப்பு கரையை வச்சு நீங்க இந்த திராவிட கரைகளை அறுத்தெறிவதற்கு விவசாய சின்னத்துக்கு நீங்க வாக்களிக்கணும் அப்படிங்கிற வேண்டுகோளை வச்சு விடைபெறுகிறேன். நன்றி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.